நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். சமையலே அவ்வளோவா தேவையில்லாத ஒரு ஒரு பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ மிக்ஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டெப் தவிர மீதி சமையலே தேவையில்லாத மாம்பழம் வச்சு ஒரு நல்ல டெசர்ட் ஒன்று பார்ப்போம். ரொம்ப இனிப்பாக இருக்காது. நாங்கள் சொன்னாலோழியே இதில் தயிர் யூஸ் பண்ணியிருக்கோன்னு யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இதை பற்றி பேஸ் தெரியாதவங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன வெள்ளை வடிகட்டியில் அந்த துணியில் வந்து நல்லா தயிர் ஒரு பாக்கெட் ஒரு 400 ml பாக்கெட் இது. அதை அப்படியே போட்டு இது பண்ணி அந்த மீதி துணியையும் வச்சு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. தண்ணிலாம் நல்லா வடிட்டும். காலையில் ஏஞ்சி பார்த்தா கிட்டத்தட்ட பன்னீர் அளவுக்கு க்ரீமியாக ஒரு கப்பு தயிர் கிடச்சிது. கொஞ்சமாக பாலில் குங்குமப்பூ ஊற வச்சுக்கோங்க. ஜாதிக்காவை எடுத்து ஒரு 2 பிஞ்சு வர அளவுக்கு செத்தி வச்சுக்கோங்க. இதில் செத்துனா இந்த பவுடர் கிடைக்கும். அதில் கிடைக்கிற கம்மியான பவுடர் போதும் ஃப்ளேவருக்கு. மாம்பழத்தை வந்து கொஞ்சமாக ரொம்ப குட்டி பீஸாக நறுக்கிட்டு மீதி 3/4 மாம்பழத்துக்கு மேலே அப்படியே வந்து இதுக்கு சதை 10 நிறைஞ்ச பங்காரப்பள்ளி அல்ஃபோன்சா மேங்கா மாரி இருக்கிறது பியூரி பண்ணி வச்சுக்கோங்க. சர்க்கரை 1/4 கப்பு 3 ஏலக்காவோடு சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கலக்கலாம். தயிரை போட்டு குங்குமப்பூ கரைச்ச பால். இந்த குங்குமப்பூ இப்போ மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கலர் பிளெண்ட் ஆகணும்னா கொஞ்சம் பாலில் போட்டால் அது. மாம்பழத்தை போட்டு சர்க்கரையை வந்து அப்படியே சல்லடை அந்த ஃபில்டர் இருக்குல்ல வடிகட்டி, அந்த ஹேண்டில் இருக்க வடிகட்டியில் அப்படியே சர்க்கரையை கொட்டி நல்லா இது பண்ணிக்கோங்க. அந்த ஏலக்காயில் இருக்க திப்பிலாம் கூட போயிடும். அதை வந்து நல்லா இதை மிக்சியில் கூட ஒரு பல்ஸ் எடுக்கலாம். அதை விட இது வந்து தண்ணியே விடாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சும்மா ஹேண்ட் பீட்டர் இருக்குல்ல, அதை வச்சு பீட் பண்ணிங்கன்னா போதும். நல்லா எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதை வந்து இப்போ என்ன பண்ணோன்னா ஏதாவது ஒரு சர்விங் பவுல், நான் ஒரு ஐஸ்கிரீம் கிண்ணம் மாரி இருக்கிறத எடுத்துருக்கேன். அதில் எடுத்து இந்த மிக்ஸ் பண்ணதெல்லாம் வச்சுட்டு மேலே கொஞ்சம் மேங்கோ பியூரி, கட் பண்ண மேங்கோ எல்லாத்தையும் போட்டு பிஸ்தாவையும் பாதாமையும் நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாம்பழத்தை வச்சு அலங்காரம் பண்ணோன்னே அதையும் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். இது அப்படியே ஃப்ரிட்ஜிலேயே வச்சுட்டு எப்போ கொடுத்தாலும் ஜில்லுன்னே கொடுங்க. நம்ம சொன்னால் ஒழியே இதில் தயிர் போட்டிருக்கோங்கிறது தெரியாது. புளிக்காத தயிராக வாங்கின உடனே ஃப்ரிட்ஜில் வடிகட்டி வச்சு யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா நல்ல டிஷ் உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. மற்றொரு வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம்.